தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். காரைக்கால் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் மத்திய அரசின் கடற்பாசி வளர்த்தல் மற்றும் பல்நோக்கு மீன்வள திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். விழாவில் அவர் காலநிலையினை தாங்கும் கடலோர மீனவ கிராம திட்டத்தில் பல்நோக்கு மீன்வள மையம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து மீன் உலர்த்தும் தளம் அமைப்பதற்கான பெயர் பலகையினையும் திறந்து வைத்தார். விழாவில் ஆளுநர் செயலர் மணிகண்டன் பேசுகையில், பட்டினச்சேரி மீனவர் கிராமம் முன்மாதிரி கிராமமாக மத்திய அரசின் உதவியுடன் உருவாகியுள்ளது. மத்திய அரசின் மூலமாக பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்படா யோஜனா திட்டம் மீனவர்களுக்கு பல உதவிகளை வழங்கி வருகிறது. இதன் மூலம் மீனவர்கள் மட்டுமின்றி மீனவ பெண்களும் பயன்பெறுவதால் குழந்தைகளை கல்வி அறிவு மிக்கவர்களாக வளர்த்திட உதவியாக இருந்து வருகிறது என்றார். விழாவில் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் பொதுமக்கள் மீனவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் ரூபாய் 11 கோடி செலவில் நிறுவப்பட்டுள்ள MRI ஸ்கேன் கருவியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அவருடன் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஆகியோர் பங்கேற்றனர். ஓகேண்ணா. Sir, please, give us, sir, please, sir. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் தின விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி நல்லாசிரியர் விருது பெற்ற 21 ஆசிரியர்களுக்கு ரூபாய் 10,000 ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்று அடங்கிய விருதுகளை வழங்கினார். 162 ஓய்வு பெற்ற ஆசிரியர்களையும் கௌரவித்தார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சௌகான், கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் விழா முடிந்து வெளியே வந்த முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் GST வரி குறைப்பு குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, GST வரி குறைப்பை வரவேற்கின்றோம். வரி குறைப்பு பாராட்டுக்குரிய ஒன்று. மக்கள் பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும். இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். தொடர்ந்து செய்தியாளர்கள் GST வரி குறைப்பால் நம்முடைய வருவாய் குறையாதா என்று கேட்டதற்கு, வருவாய் குறைவை ஈடு செய்வதற்கு மத்திய அரசு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். Ramesh, trained graduate teacher, Dr. Ambedkar Government Higher Secondary School, Kirkambakkam. Honorable Chief Minister's Special Award, D. Justin Arogidas, R. Padmavati, Lecturer Physics, VOC Government Higher Secondary School, Puducherry. Special Award, K. Karpagambal, HM Primary, GGPS Thirukkanur, Puducherry. Primary School Teacher, Savary Railu Nayakar, Government Girls Primary School, அரியங்குப்பம் கொம்பின் தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் புதியதாக கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் 88 லட்சம் மதிப்பில் மரத்திலான தரை மற்றும் கழிவறை கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு உள் விளையாட்டு அரங்கை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா, விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் ஜெயமாறன்,
மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், கல்லூரியின் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவரு பணம் எடுத்துக்கு நான் சொல்லணுமா? இங்கே கையை வைங்க, அங்கே கையை வைங்க, எப்படி தெரிஞ்சு போய் நேராக பாருங்கண்ணா. இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, அதுதான் சொன்னேன். ஒரு சீனியரு புதுச்சேரியில் அரசு பள்ளிகளிலும் மாநில சமச்சீர் கல்வி திட்டத்திற்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் கல்வி என்ற ஒற்றை கல்வி முறையை திணிக்காதே, தாய்வழி கல்விக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி கல்வித்துறை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சுப்பையா சிலையிலிருந்து சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தலைமையில் கட்சியினர் ஊர்வலமாக வந்து கல்வித்துறையை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், அதிமுக என்பது ஒரு உடைந்த கண்ணாடி, அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க எடுக்கும் எந்த முயற்சியும் எடுபடாது என்றும், அவர்களுக்குள் கொள்கை கோட்பாடுகள் என்று ஏதுமில்லை என்றும், கொள்ளையடிக்கிற பணத்தை பாதுகாப்பது, பங்கு போட்டுக் கொள்வதில்தான் பிரிவு ஏற்பட்டுள்ளது. 10 அல்லது 15 நாளில் பிரிந்தவர்களை செங்கோட்டையன் எப்படி ஒருங்கிணைப்பார்? தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சொல்லும் வாய்ப்புதான் என்றும், ஆனால் அதிமுக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமில்லை. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைப்பது முடியாத காரியம். அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வாய்ப்பில்லை, அது காலம் கடந்துவிட்டது என்றார். புதுச்சேரியில் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அண்மையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் 2 அமைச்சர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சபாநாயகர் செல்வத்திடம் அவர் புகார் அளித்துள்ளாரா என கேட்டதற்கு சபாநாயகர் மறுத்தார். அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் எம்எல்ஏ எந்த கடிதமும் என்னிடம் தரவில்லை. அப்படி தந்தால் முதல்வர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எந்த அமைச்சர் என அவர் கூறவில்லை. நான் தொடர்பு கொண்டபோது அவர் எடுக்கவில்லை என்றும் சபாநாயகர் செல்வம் கூறினார். 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்ற போது வரி சீர்திருத்தம் செய்தார். இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தனர். இந்நிலையில் தற்போது 4 பிரிவுகளாக இருந்த ஜிஎஸ்டி வரியை 2 பிரிவுகளாக மாற்றம் செய்துள்ளார். அமெரிக்கா நம் மீது 50% வரி விதித்துள்ள நிலையில் இந்த வரி குறைப்பை மோடி வெளியிட்டுள்ளார். மருந்து காப்பீடு வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏழை மக்களுக்கு பெரிய அளவில் பயன் கிடைக்கும். கல்வி உபகரணம் வரியையும் மத்திய அரசு நீக்கியுள்ளது. 28% இருந்த அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி 18% குறைக்கப்பட்டுள்ளது. இது நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிப்பதாக அமையும். தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் இதை வரவேற்றுள்ளனர். இந்த மாதமே வரி குறைப்பு அமலுக்கு வருகிறது என சபாநாயகர் தெரிவித்தார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கை உயர்வதற்காக இந்த 5 மற்றும் 18% வரியை விதிப்பதன் மூலம் 40, 28, 18, 12 என்று இருந்த வரி விதிப்பதெல்லாம் இன்றைக்கு 2 அடுக்கு வரியாக மாற்றப்பட்டதன் மூலம் நிதி அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அதுவும் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் என்ற உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றார். இப்படி வழங்கியது மூலம் இந்தியா மீண்டும் மிக பெரும் வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்று அத்தனை தொழிலதிபர்களும் நாட்டில் உள்ள பெரும்பாலான எதிர்க்கட்சிகளும் இந்த வரி குறைப்பை வரவேற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் 11ஆம் இடத்தில் இருந்த இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்றைக்கு 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆக இதுபோன்று இன்றைக்கு வளர்ந்த பாரதத்தை நோக்கி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்து
அது சம்பந்தமா இது வரைக்கும் சபாநாயகர் எந்த விதமான கடிதமும் கொடுக்கவில்லை. அப்படி கடிதம் ஏதாவது அவர் அமைச்சர் பேரை சொல்லி கடிதம் கொடுத்தே அது சம்பந்தமா மாண்பு முதலமைச்சரோட தலைமை பேசி உடனடியாக நடவடிக்கை அவங்க சம்பந்தமா வாட்ஸ்அப் மூலியமா சொல்லியிருக்காங்க, பத்திரிகை வாயிலாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கடிதம் கொடுத்த சட்டப்படி சட்டப்பேரவை தலைவராக கடிதம் கொடுத்தாங்க. அதை பற்றி மாண்பு முதலமைச்சர் தலைமை பேசி உடனடியாக சம்பந்தப்பட்டது நடவடிக்கை என்கிட்ட கொடுத்தாதான் ஒரு சபாநாயகர் அது சம்பந்தமா நான் உடனடியாக நடவடிக்கை. பாரத் ரத்னா அன்னை தெரேசா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். எகோல் ஆங்கிலேஸ் தமிழ் தென்றல் திருவிக்கா முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக ஆசிரியர் தின விழா மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா திருவிக்கா அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. முன்னாள் மாணவர் சங்க தலைவர் லயன் டி ஜனார்த்தனம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் தலைமை பொறுப்பு ஆசிரியை விஜயலட்சுமி மற்றும் முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகள் திருமால், பெருமாள், முருகன், சரவணன், குமரேசன் ஆகியோர் முன்னிலையில் பள்ளியின் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். மற்றும் 2024-25ஆம் ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த சுதீப், நிதிஷ், சித்தார்த், முகமது ஹாசிம் மற்றும் வீரமாமுனிவர் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மதன் ஆகிய மாணவர்களை பாராட்டி நினைவு பரிசு, சான்றிதழ் மற்றும் காசோலையும் வழங்கப்பட்டது. விழாவின் சிறப்பம்சமாக தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் சுதீப்புக்கு மூக்கு ராமன் தமிழ் விருதும் காசோலையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர் சங்கத்தை சேர்ந்த விஜயகுமார், வடிவேலு, ரமேஷ், அப்துல் கரீம், சுரேஷ், கலியபெருமாள், ராஜேஷ், அசோக், கிருஷ்ணமூர்த்தி, சிவானந்தம் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆசிரியர் தின விழா கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி அமைச்சரின் பிராந்திய விருதை நல்லாசிரியர் ஆர்த்திக்கு வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். தொடர்ந்து எல்லைப்பிள்ளை சாவடி அரசு தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி, பள்ளியின் மேலாண்மை தலைவர் திலகவதி மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் விருது பெற்ற நல்லாசிரியர் ஆர்த்திக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருமதி சி சசிகலா லெக்சரர், திரு வி தட்சிணாமூர்த்தி HM, காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தினவிழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு மலர் அன்பளிப்புகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமை தாங்கி மாணவர்களிடம் ஆசிரியர்களின் பங்கு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். அனைத்து ஆசிரியர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ் ஆசிரியர் கலைவாணி முன்னெடுத்திருந்தார். அரியாங்குப்பம் கொம்மின் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத ஸ்ரீ வில்லுப்பட்டி ஐனாரப்பன் சுவாமி ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கோபூஜை, தனபூஜை, புண்ணிய வாகனம், கலச ஸ்தாபனம், முதல் கால, 2ஆம் கால, 3ஆம் கால, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று யாத்ராதானம், கடம் புறப்பட்டு விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், பாஜக மாநில செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் ரங்கநாதன், கந்தசாமி, குமாரசாமி, முத்துசாமி, பார்த்தசாரதி, புருஷோத்தமன், தட்சிணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அரசூர் தவளப்பேட் பகுதியில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் முயற்சியில் ரூபாய் 26,22,000 மதிப்பீட்டில் 200 கிலோவாட் கொண்ட புதிய மின்மாற்றி அமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் தவளப்பட்டு முழுவதும் சுமார் 45 மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அதனையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் நடந்து சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் மின்துறை இளநிலை பொறியாளர் ஸ்டாலின், கட்சி நிர்வாகிகள் ராம், அன்பு, கோவிந்தன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அன்பரசன், ரஞ்சித், மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இருங்க அப்படியே ஒரு புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் 10 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் பேராசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பணியில் சேர்ந்ததிலிருந்தே உதவி பேராசிரியர்களாகவே தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்கள், பேராசிரியர்கள் ஆக பதவி உயர்வு வழங்க வேண்டும், அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து அரசு எந்த நடவடிக்கைகளும் எடுக்காததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் பெண்கள் அரசு கல்லூரியிலிருந்து கருப்பு பேட்ச் அணிந்து கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பியவாறு ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது போலீசார் அவர்களை நேரு வீதியில் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து 5 பேராசிரியர்கள் ஆளுநர் மாளிகை சென்று அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி மனு அளித்தனர். மேலும் ஆசிரியர் தினத்தை பேராசிரியர்கள் புறக்கணிப்பதாகவும் 1 வார காலத்திற்குள் அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். 20 ஆண்டுகள் கடந்து போயின. 20 ஆண்டுகள் கடந்து போயின. 20 ஆண்டுகள் கடந்து போயின. கல்லூரி பேராசிரியர் நடந்து போகிறார்.
முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவ பெருமாளுக்கு 54வது பிரம்மோற்சவ விழா 28ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் ஐகிரிவர் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வடம் பிடித்து திருத்தேரினை தொடங்கி வைத்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவ பெருமாளை வழிபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களில் 47 கிளைகளுடன் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை அளித்து வரும் புதுவை பாரதியார் கிராம வங்கி தனது 48வது கிளையான வரிச்சிக்குடி வடக்கு கிளையை காரைக்காலில் வங்கி தலைவர் ரத்தினவேல் திறந்து வைத்தார். இவ்விழாவில் வங்கி கிளை பொது மேலாளர் கணபதி, வங்கி கிளை மேலாளர்கள், ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் போது 444 நாட்களுக்கான சிறப்பு வைப்பு நிதி திட்டமான புதுவை வசந்தம் திட்டத்தின் மூலம் ரூபாய் 50 லட்சம் அளவிலான டெபாசிட் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்டது. மேலும் வங்கி தலைவர் ரூபாய் 1.5 கோடி அளவிலான வீட்டுக்கடன், மின்சார ஆட்டோ கடன், சிறு தொழில் மற்றும் சுய உதவி குழு கடன்களை பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்தினார். திறப்பு விழாவின் நிறைவாக கிளை மேலாளர் செல்வி காவியா நன்றி உரை கூறினார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக வி.பி. ராமலிங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து அவர் மாநில, மாவட்ட வாரியாக புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். அந்த வகையில் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் மற்றும் ஓபிசி அணி மாநில தலைவர் கோவேந்தன் கோபதி ஆகியோரின் ஆலோசனையின் பெயரிலும் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் ஒப்புதலுடன் பாஜக நகர மாவட்ட ஓபிசி அணியின் பொதுச் செயலாளராக மணிகண்டன் நியமிக்கப்பட்டார். பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கத்தை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து நன்றி தெரிவித்தார். அப்பொழுது பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் கொம்பியும் தவளக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கான புதிய பெயர் பலகை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை வட்டம் 3 துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் சித்தானந்தம் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.